ஆம். முக்கியமாக இன்று நான் நேரடியாகவே கேள்விக்கு வருகிறேன். சிங்கப்பூர்னது கப்பல் ஒன்று ஹோர்முஸ் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஈரானால் தாக்கப்பட்டிருப்பதான செய்தி வந்திருக்கிறது. இது ஏன் தாக்கப்பட்டது? இதற்கான காரணம் என்ன? இவ்வாறு இந்த ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்துறது படப்பட்டு ஒரு அமைதி முடிவுக்கு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு ஹோர்முஸ் முனை திறக்கப்பட்டாச்சு. அதனூடாக நிறைய கப்பல்கள் போய் வருகின்றன என்ற சூழ்நிலை இருக்கிற பொழுது இந்த சம்பவம் ஏன் நடந்தது? இதற்கான காரணம் என்ன? ஐஎம்ஓ என்கின்ற அமைப்பும் தான் அதிலிருந்து இப்போதைக்கு தற்காலிகமாக விலகி இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். இந்த ஹோமோஸ் நீரிணை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரம் பேசும் பொருளாக இந்த ஈரான் அமெரிக்க போரில் இருக்கின்றது. அதுதான் ஈரான் வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தது. இப்போது அதை திறப்பது, அதை அதில் பணம் வசூலிப்பது தொடர்பான இழுபறிகள் இருக்கின்றன அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அமெரிக்கா தான் 12 பில்லியனை தாரேன், 300 பில்லியனை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஈரானை ஒரு ஏமாற்றி அந்த நீரிணையை ஏதோ ஒரு வழியில் தான் கையகப்படுத்துவதற்கான அல்லது ஓமானுடன் இணைந்து தாங்கள் கையகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கும் அது தெரியும். இந்த 60 நாள் போர் 60 நாள் அந்த உடன்பாடு வந்து 60 நாட்கள் அந்த ஒரு இடைவெளி கிடைத்த தருணத்தில் ஹோமூஸ் நீரிணை திறக்கப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. அமெரிக்காவின் பிரதான நோக்கமும் ஹோமூஸை திறப்பதுதான். ஆனால் ஈரான் திறந்த போதும் அமெரிக்கா அந்த சவுத் கொரிடோர் என்று சொல்லி ஓமான் பக்கத்தால் இருக்கின்ற பகுதிகளால் தான் கப்பல் வர வேண்டும் என்றதை அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் ஈரான் கூறியிருந்த ஈரானுக்கு தெரிந்து விட்டது அமெரிக்கா தான் பாதுகாப்பு எஸ்கோட்டை கொடுத்து அமெரிக்கா எடுத்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் அதை எடுப்பதற்கான ஒரு மறைமுக முயற்சிகள் இடம்பெறுகிறது என்று. எனவேதான் ஈரான் IRGC கடற்படை வந்து VHF அலைவரிசையின் ஊடாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. இந்த ஹோமூஸ் நீரிணையில் பயணம் செய்யும் சேபா கடற்படையின் பயணம் செய்யும் கப்பல்கள் இந்த கடற்படையின் அனுமதியுடனும் அதற்கென ஒதுக்கப்பட்ட பாதைகளின் வழியாகவே மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஹோமூஸ் நீரிணை ஏற்கனவே உள்ள போக்குவரத்து பிரிப்பு திட்டத்துக்கு, அதாவது டிராபிக் செப்பரேஷன் ஸ்கீம் என்று சொல்றது, வடக்கேயும் தெற்கேயும் IMOவின் ஒருங்கிணைப்புடன் 2 தற்காலிக கடற்படை பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஓமான் ஜூன் 23 அன்று ஒரு வழிச்செலுத்தல் எச்சரிக்கை, அதாவது நவிகேஷன் வார்னிங் என்று சொல்லி வெளியிட்டிருந்தது. இந்த கடல்வழி பாதைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை, மிகவும் ஆபத்தானவை என்று நிராகரித்த IRGC கடற்படை வந்து அனைத்து கப்பல்களும் ஈரானால் அறிவிக்கப்பட்ட பாதைகளின் ஊடாக மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்று கூறியிருந்தது. அதாவது வடக்கு ஒரு முனை பாதை இருக்கின்றது, தெற்காக ஒரு பாதை இருக்கின்றது. அப்ப ஓமான் அமெரிக்காவுடன் இணைந்து, இப்ப உங்களுக்கு தெரியும் ஓமானுக்கு வந்து அமெரிக்காவின் வெளிவிவகார செயலாளர் ரூபியோ என்று அங்கு சென்றிருக்கின்றார். அப்ப அவர் அங்கு கூறியது என்னென்று சொன்னால், ஓமானுடன் என்கின்ற உறவு வந்து ஆழமாக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. ஹோமூஸ் பகுதியில் கட்டணம் வசூலிக்கும் முறைமைக்கு நாங்கள் ஆதரிக்க போவதில்லை என்று ஓமான் தங்களிடம் கூறியதாகவும், இது குறித்து ஈரான் என்ன சொல்ல போகிறது என்பதை தான் அறிய ஆவலாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அல்லது ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் அல்லது சுங்கவரி விதிக்கும் யோசனையை அவர் தான் கடுமையாக எதிர்ப்பதாகவும் கூறியிருந்தார். பணம் வசூலிக்க மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும், அதாவது கப்பல்கள் மீதான போக்குவரத்தை நிறுத்திவிடும் என்றும் அவர் எச்சரித்திருந்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஹோமூஸ் நீரிணையினூடான கப்பல்களுக்கான கட்டணம் வசூலிக்க ஈரானை அனுமதித்தால் உலகம் முழுவதும் அது ஒரு தொற்று நோய் போல பரவிவிடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள உலகில் எந்த ஒரு நாடும் இது போன்ற ஒரு கட்டணத்தை விதிப்பதை எவ்வாறு தடுக்க முடியும் என்றும், அப்படி நடந்தால் குழப்பம் ஏற்படும், எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாது, உலகின் நீர்நிலைகள் யாருக்கும் சொந்தமானவை அல்ல என்ற விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றன என்று கூறியிருக்கிறார். ஆனால் உலகில் உள்ள நீரிணைகள் யாருக்கும் சொந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வெனிசுலா சொந்தம், பசிபிக் ஓசன் சொந்தம், கியூபா சொந்தம்,
பனாமா கால்வாய் சொந்தம், ம். இந்து சமுத்திரம் சொந்தம். அப்ப உங்களுக்கு எங்களுக்கு 10,000 மைலுக்கு அங்கால இருக்கிற உங்களுக்கு சொந்தம். ஆனால் ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் 21 மைல் தான் அதுண்ட அகலம். ஒரு நாட்டின் ஐக்கிய நாடுகள் சபையின் விதியின் அடிப்படையில் கரையிலிருந்து 12 மைல் அந்த நாட்டுக்குரியது. அப்ப இஞ்சாலி பக்கம் 12 மைல், அங்காளி பக்கம் 12 மைல் என்று வந்தாலே 24 மைல் வருது. இது அப்படி இல்லை, 21 மைல் தான். இப்ப இதற்குள் ஒரு பக்கம் ஓமானுக்காக இருக்கலாம், ஒரு பக்கம் ஈரானுக்காக இருக்கலாம். அதில் வேறு மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப உண்மை. இவர்களுக்கு இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த நீரிணையினூடாக ஈரான் அதை பணத்தை பெற வெளிக்கிட்டால் ஈரானின் பொருளாதாரம் உயரும். ஈரான் தற்போது இருக்கிற நிலையை விட இன்னும் மேலெழும்பி விடும் என்றதான் அவர்களின் பிரச்சனை. இந்த நிலையில் தான் இப்ப இந்த இழுபறி நடந்து கொண்டிருக்கும் போது கப்பல்கள் தொடர்ச்சியாக இந்த ஓமான் கடற்கரையினூடாக செல்ல முற்பட்ட நிலையில் தான் இன்று ஈரான் வந்து ஓமானில் கடற்கரையிலிருந்து 7.5 கடல் மைல் தொலைவில் வைத்து இந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அதை யூகேஎன்டிஓ என்ற அமைப்பும் வந்து உறுதி செய்திருக்கின்றது. எனினும் அதில் இருந்தவர்களுக்கு காயமோ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்புகளோ ஏற்பட்டதாக தங்களுக்கு இன்னும் தகவல் கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றது. இன்று எரிபொருள் விலை $70 குறைந்து விட்டது என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். இனி இவ்வாறு ஒரு தாக்குதலுடன் அது மீண்டும் ஏறக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அதே சமயம் கண்ணிவடி அகற்றும் நிலைமைகள் கூட, அகற்றும் நடவடிக்கைகள் கூட இப்போது செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஏனென்றால் இன்னும் அந்த பகுதி வந்து ஒரு பூரண அமைதிக்கு திரும்பவில்லை. இப்ப நீங்கள் சொன்னது போலதான் ஐஎம்ஓ கூட இதில் வந்து இவர்கள் இரு தரப்புக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டாத வரையில் அவர்களும் இதற்குள் போய் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபட முடியாது. ஆமா. குறிப்பாக கூறுவார்கள், வென்றவர்கள் பக்கமாகவே வரலாறு எழுதப்படும் அல்லது வென்றவர்கள் பக்கமாகவே சட்டங்களும் இயற்றப்படும் என்று. அப்படி பார்க்கிற பொழுது இந்த யுத்தத்திலே வென்றது ஈரான். ஈரான் நினைத்தால் அந்த சட்டத்தை இயற்றினால் அமெரிக்காவால் தடை போட முடியாது, அமெரிக்காவால் முடியாது என்றுதான் அவர்கள் விலகிச் சென்றார்கள். நீங்கள் கூறியது போல ஈரானுக்கு பணம் நிறைய வருமாக இருந்தால் ஈரான் வளர்ச்சி அடைந்து விடும் என்ற நியாயமான அந்த பயம் வந்து அமெரிக்காவுக்கும் அல்ல அமெரிக்காவுடைய நேச நாடுகளுக்கும் இருக்கின்றன. நீங்கள் நேற்று கூறினீர்கள் அல்லவா, அவர்களுக்கு அவர்களுடைய பிடித்து வைக்கப்பட்ட அல்லது ஃப்ரோசன் பண்ணப்பட்ட பணத்திலே 12 பில்லியன்கள் வரை இருக்கின்றது என்றும். அதேபோல இந்த ஈரானினுடைய அதாவது இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட மீள் கட்டுமானத்துக்கான $300 பில்லியன் அது எவ்வாறு கொடுக்கப்பட போகிறது, யார் கொடுக்க போகிறார்கள் என்று இன்னும் தெளிவாக இல்லை. அதே வேளையிலே இப்பொழுது எண்ணெய் ஏற்றுமதியில நிறைய பணம் வருகிறது. அந்த வகையிலே ஈரானுக்கு பணம் வந்து ஈரான் நிச்சயமா வளரப்போகிறது. அதை இவர்கள் இந்த ஹோர்மூஸை மட்டும் வைத்து தடை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஈரான் கிட்டத்தட்ட 40 மில்லியன் பரல்கள் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்திருக்கின்றது. அதே போல வெள்ளிக்கிழமை மட்டுமே ஒரு நாள் 20 மில்லியன் பரல்களை அது ஏற்றுமதி செய்திருக்கின்றது. அடுத்ததாக ஈரானுடன் ஏனைய நாடுகளும் ஒரு நல்ல உறவை வளர்த்திருக்கின்றன. என்று சொன்னால், தற்போதைய நிலையில் ஈரான் ஏனைய கப்பல்களை விட ஈரானின் இருந்து புறப்படுகின்ற எண்ணெய்கள் என்ற ஈரான் தடை நீக்கியபடியால் இந்த தடை நீக்கத்துக்குள் 60 நாட்களுக்குள் ஏனைய நாடுகள் எண்ணெய்களை வாங்கி குவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப என்னென்றால் இதுவரை காலமும் ஈரான் களவாகத்தான் விற்றார்கள், ஷடோ ஃபிளீட் என்று சொல்லி. ஆனால் இது வந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போல. அதுதான் இப்ப அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் சொன்னது போல 24 பில்லியன் டாலர்களில் 12 பில்லியனை 6 பில்லியனாக கொடுக்க போவதாக கூறினார்கள். ஆனால் அது இன்னும் கொடுக்க தொடங்கியதாக கூட தெரியவில்லை. அதே போல 300 பில்லியனை கட்டுமான பணிகளுக்காக கொடுக்க போவதாக கூறினார்கள். பிறகு ட்ரம்ப் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார், தாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி. பிறகு கூறியிருந்தார், வளைகுடா நாடுகள் செய்யலாம், தாங்கள் செய்ய போவதில்லை என்று சொல்லி. பிறகு அவர்கள் கூறினார்கள், தாங்கள் கொடுக்கின்ற 12 பில்லியன் டாலர்களில் ஈரான் வந்து கோதுமை, சோளம் போன்ற உணவுப் பொருட்களை தங்களிடமிருந்து வாங்கும், அமெரிக்காவிடம் இருந்து என்று சொல்லி. ஆனால் என்று கலிபாப் கூறியிருக்கின்றார், இல்லை, நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை, நாங்கள் அந்த காசுக்கு அமெரிக்காவிடம் தான் பொருட்களை வாங்குவோம் என்று சொல்லவில்லை. ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் முரணான தகவல்களாகத்தான் இருக்கின்றன.
அதே நேரம் இந்த இஸ்ரேல் பிரச்சனையும் வந்து இப்போது மீண்டும் அது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற அதே சமயம் ஈரான் கட்ஸ் படை அணியின் தளபதி வந்து இஸ்மாயில் ஹனி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் வந்து இன்னும் 24 மணி நேரத்துக்குள் காசாவில் இருந்து மன்னிக்கவும், லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும், தெற்கு லெபனானில் இருந்து. இல்லை என்று சொன்னால் அவர்கள் தப்பியோட நிர்பந்திக்கப்படலாம் என்று கூறியிருக்கின்றார். அப்ப என்னென்று சொன்னால் இந்த போர் நிறுத்தம் மற்றது பேச்சுவார்த்தை என்பன ஒரு ஃப்ரெஜில் ஸ்டேஜ் என்று சொல்றது கிட்டத்தட்ட ஒரு உடைந்த நிலையில் தான் இருக்கின்றன, முழுமையாக இல்லை. அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த ஈரான் வெற்றியை ஏற்றுக்கொள்ள அவர்களால் இன்னும் முடியாமல் இருப்பதுதான். இன்னும் ஒன்றையும் அன்று குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்பொழுது உலகத்துக்கு இந்த மெடிக்கல் டிவைசஸ், அதாவது மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பிலே ஈரான் முன்னிலை வைப்பதாகவும், அவர்கள்தான் எதிர்காலத்திலே அந்த அதாவது ஆட்சி புரிய போகிறார்கள் என்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையில் அவர்கள் இவ்வாறு வேறு வேறு துறைகளிலும் வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அல்லவா? குறிப்பாக அந்த உலகத்துக்கு த கேனன் ஆஃப் மெடிசின் என்கின்ற புத்தகத்தை ஒரு பார்சிய நாட்டைச் சேர்ந்தவர் தான் எழுதி உலகம் முழுவதும் உள்ள மருத்துவங்களிலே தனித்தனி நாடுகளிலே தனித்தனி மொழிகளில் இருந்த எல்லாவற்றையும் தொகுத்து அந்த புத்தகத்தை தான் 600 வருடங்களாக ஐரோப்பியர்களும் அரேபியர்களும் பாவித்திருக்கிறார்கள். அதை விட இந்த கணிதத்திலும் கூட அவர்கள் விற்பனர் என்று கூறப்படுகிறது. இன்று கம்ப்யூட்டரிலே பாவிக்கப்படும் அல்கோரிதம் என்பதையோ அல்லது கணிதத்தில் உள்ள அல்ஜிபுரா என்பதையோ கண்டுபிடித்தவர்கள் அவர்கள். அந்த வகையிலே ஈரான் வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் வளர்ந்து விடுவார்கள்? வெறும் ஆயுத தயாரிப்பு மட்டுமா, அல்லது பொருளாதார ரீதியாக அல்ல உலகத்துக்கு கணிதத்தை அல்லது தொழில்நுட்பத்தை அல்லது தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்கும் அளவுக்கு வளர்ந்து விடுவார்களா? அவ்வாறு என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஈரான் வளர்வதற்கும் அல்லது உலகத்துக்கு இந்த பயம் ஏற்படுத்துவதற்கும் என்னென்ன இருக்கின்றன கூற முடியும்? ஈரான் மீது 40 வருட காலத்துக்கு மேற்பட்ட தடைகள் இருந்தன. ஆனால் தடைகள் இருந்த போதும் அவர்கள் தங்களிடம் இருந்த வளங்களை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள். இன்று ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களில் வந்து ஈரான் சஹேட் 136 இன்று வரையிலும் அதை யாராலும் வெல்ல முடியாத ஒரு விமானமாகத்தான் இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரின் அதுதான் கதாநாயகன். அதுதான் 2022ஆம் ஆண்டிலிருந்து அதுதான் வருகிற தாக்குதல்களில் முன்னணி விமானமாக இருந்தது. அது எத்தனையோ தடவைகள் நவீன விமானங்களை கூட அந்த விமானம் சுட்டு வீழ்த்தி இருந்தது. அதே போலதான் இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அணுசக்தி திட்டமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கூறியது போல அந்த மெடிக்கல் டிவைசஸ் அந்த தொழில்நுட்பமாக இருக்கலாம். அவர்கள் அதாவது கூறினார்கள், நீங்கள் 50 அணு விஞ்ஞானிகளை கொல்லலாம் உங்களால், ஆனால் நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வருடம் 1000 அணு விஞ்ஞானிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அவ்வாறுதான் அவர்களுக்கு மறுவளமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வடகொரியாவோ ரஷ்யாவோ அல்லது சீனாவிடமிருந்தோ அதிக தொழில்நுட்பங்கள் கிடைக்கின்றன. இப்ப இன்றும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த ஜெர்மனியில் ஹம்பர்க் பகுதியில் இடம்பெற்ற சர்வதேச சூப்பர் கம்ப்யூட்டர் மாநாட்டில் சீனாவின் லைசன் மற்றது அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட எல் டேபிளை விஞ்சி விட்டதாகவும், அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டராக இப்போது சீனாவின் இந்த கம்ப்யூட்டர் தான் 500 தரவரிசையில் முதலில் நிற்பதாகவும், அதாவது 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சீன இயந்திரம் வந்து முதலிடம் பிடிப்பது வந்து இதுதான் முதல் தடவை என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்ல கூட சீனா வந்து அமெரிக்காவை பின்தள்ளி இருக்கிறது. இப்ப பல நாடுகள் இவ்வாறு தொழில்நுட்பத்தில் நல்லாக முன்னேறி இருக்கிறார்கள். இந்த ஈரான் அமெரிக்கா போர் இடம்பெற்ற போது அமெரிக்கா எல்லாரிடமும் உதவி கேட்டிருந்தது. இன்று பாருங்கள், நேட்டோவின் அதிபர், நேட்டோவின் தலைவர் வந்து ஜெனரல் ரூட், அவர் மார்க் ரூட் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், இந்த சண்டையின் போது ரொமேனியா, பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, போலந்து போன்ற நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 4000 தொடக்கம் 5000 விமான பரப்புகளை அமெரிக்காவின் விமானங்கள் செய்ததாகவும், இந்த நாடுகள் மறைமுகமாக தங்கள் வான்வெளியை 5000 விமான பரப்புகளுக்கு கொடுத்ததாகவும் கூறியிருக்கின்றனர். ஆனால் உடனடியாகவே இத்தாலி கூறியிருந்தது, நாங்கள் இந்த போரில் ஈடுபடவில்லை, அவர் பொய் சொல்கிறார் என்று கூறியிருந்தது.
அப்ப என்னென்று சொன்னால் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா எல்லோரிடமும் உதவி கேட்டிருந்தது. எல்லா நாடுகளிடமும் உதவி கேட்டிருந்தது. உதவி கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த நாடுகள் மீது அமெரிக்கா தடைகளை கொண்டு வர முற்பட்டிருந்தது. வரிகளை உயர்த்த முற்பட்டிருந்தது. ஆனால் ஈரானுக்கு என்ன உதவிகள் வேண்டும் என்று என்ற ஒரு கேள்வி எழுந்த போது ஈரான் ரஷ்யாவுடன் அப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னது ஒன்றுதான், ஈரான் இன்று வரையிலும் தங்களிடம் உதவி கேட்கவில்லை. அதே வடகொரிய அதிபர் சொன்னதும் அதுதான், ஈரான் எங்களிடம் உதவி நாங்கள் கொடுக்க ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம், ஆனால் ஈரான் கேட்கவில்லை. அப்ப ஒரு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு படைபல சக்தியாக இருந்த நாடுகள் உதவி கேட்கிற நிலைக்கு சென்றிருக்கின்றன. ஆனால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தங்களிடம் இருப்பதை தங்களுக்கு காணும், தங்களால் சமாளிக்க முடியும் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் கிரவுன் ஜுவல்ஸ் என்ற F-35 $2 trillion பெறுமதியான அந்த ப்ராஜெக்ட், அந்த விமானத்தை அடித்ததுதான் இந்த போர் என்ற ஒரு திருப்பு முறையாக இருந்தது. என்ன சொன்னா அதுவும் கூட இந்த 538 மிசைல்ஸ் என்று சொல்றது சாம் 67 அது அவங்களோட உள்ளூர் தயாரிப்பு. அந்த உள்ளூர் தயாரிப்பான அந்த ஏவுகணையை வைத்து விமானத்தை தாக்கினார்கள். விமானத்தின் பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாவற்றையும் வடிவாக ஆராய்ந்தார்கள். நீங்கள் அவற்றை அந்த போரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடிவாக எல்லாவற்றையும் நிதானமாக திட்டமிட்டு ஒவ்வொரு காயாக வடிவாக நகர்த்தி அந்த ஒரு அழகாக கொண்டு வந்த அந்த போரை முடித்திருக்கிறார்கள். இவர்கள் சிக்கப்பட்டு ஒரு வலையில் சிக்கியவர்களாகத்தான் நிற்கிறார்கள். எந்த வழியால் வெளிவருவது என்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்று ராய்ட்டர் கூட இதை தொடர்பாக, அதாவது இந்த ஈரான் அமெரிக்க போரில் பலிக்கடாவாகினது இஸ்ரேல் தான் என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் கூட ஒரு கட்டுரையை வரைந்திருக்கிறார்கள். ஆம், இப்பொழுது நீங்கள் கூறுவது போல போரியல் ஆயுதங்களை விற்பதிலே அமெரிக்காவுக்கு மிக பெரும் பணம் வருகிறது. அந்த மாற்றீடாக அதை ஈரான் உருவாகி விடுமா என்ற பயம் அவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும். சரி, நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் பக்கமாக பார்ப்போம். நேற்றும் கூட லெபனானிலே சில தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இஸ்ரேலிய தரப்பிலுமே இழப்புகள் ஏற்பட்டதாகவும் இதுவரையிலே 4000 பொதுமக்கள் வரையிலே இறந்திருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. அது பற்றின மேலதிக தகவல்களை வழங்க முடியுமா? அதாவது இஸ்ரேல் லெபனான் போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானில் மட்டுமல்ல காசா பகுதியிலும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. காசா பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில், கான் யூனிஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. அதே சமயம் இஸ்ரேலிய படையினர் 2 இன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். அதாவது இந்த ஃபியூவல் டேங்கர் தடம் புரண்டதால் ஒருவர் கொல்லப்பட்டதாக லெபனானில் இஸ்ரேல் கூறுகிறது. இன்னொருவர் நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக கூறுகிறது, அதுவும் லெபனானில் தான். அவர் மேஜர் தர அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ற அவர் தளபதி ஜமீர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், தங்களுக்கு இராணுவத்தினருக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் எனவே பெண்களும் ஆண்களும் தங்கள் படையில் சேர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் படுகொலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட அதற்கு பிறகு 1000க்கு மேற்பட்டவர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. 20,000 பலஸ்தீன குழந்தைகளை இஸ்ரேலிய படைகள் கொண்டுள்ளன என்று கூறியிருக்கிறார்கள். காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீன குழந்தைகளை இஸ்ரேலிய படையினர் திட்டமிட்டு குறிவைத்து கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை அறிக்கை தெரிவிக்கின்றது என்றும், இந்த தாக்குதல்கள் போர்க்குற்றங்களுக்கு சமனானவை என்றும், இனப்படுகொலைக்கான நோக்கத்தை கொண்டிருந்ததாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகள் மற்றும் பகுதிகளில் மற்றும் இஸ்ரேல் தொடர்பான ஐநாவின் சுயாதீன சர்வதேச விசாரணை ஆணையகத்தின் தலைவரான சீனிவாசன் முரளிதர் என்பவர் தான் செவ்வாய்க்கிழமை இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அக்டோபர் 2023 ஆண்டில இருந்து 25 ஆண்டு அக்டோபர் வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 44,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்திருக்கிறார்கள். பிப்ரவரி 2026க்குள் காசாவில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 21,289 என்று சொல்லியும்,
காயமடைந்த குழந்தைகள் 44,500 என்று சொல்லியும் இந்த யுனிசெஃப் என்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அதாவது கொல்லப்பட்டவர்களில் சுமார் 30% குழந்தைகள். காசா பகுதியில் இதுவரை கொல்லப்பட்டவர்களில் 30% குழந்தைகள் என்று சொல்லியும், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் போது, கூடாரங்களில் தங்கி இருக்கும் போது, உதவி அதாவது சாப்பாடு கொடுக்கும் போது, அங்கு சாப்பாடு வாங்க போகும்போது, மற்றது இடம்பெயர்ந்த முகாம்களில் தங்கி இருக்கும் போது இஸ்ரேலிய படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம், ட்ரோன் தாக்குதல் மூலம் கூட குழந்தைகளை குறிவைத்திருப்பதாகவும், காசாவில் இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள், அத்துடன் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமின் போர்க்குற்றங்கள் ஆகியவற்றை இஸ்ரேலிய அதிகாரிகளும் பாதுகாப்பு படையினரும் தொடர்ந்து செய்து வருவதாக சாட்டியிருக்கு. இப்ப என்னென்று சொன்னால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்ரேல் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை தெளிவாக கூறுகிறது, திட்டமிட்டு கொல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விடயத்துக்கு வருகிறேன் நான். உலகம் முழுவதும் இந்த கால்பந்தாட்ட போட்டி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அமெரிக்காவிலே 26ஆம் தேதி ஜூன் மாதம் ஒரு போட்டி நடக்கிறது. ஈரானுக்கும் எகிப்துக்கும் இடையிலான போட்டி. அதே நாளிலே அந்த ஊரிலே LGBTQ என்கின்ற அமைப்பினர் ஒரு பெரு விழா ஒன்றை எடுத்து அங்கே நடத்துகிறார்கள். அதனால் அந்த மேட்சுக்கு பிரைட் மேட்ச் என்று சொல்லி, பெருமைக்குரிய போட்டி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த LGBTQ என்றது தெரிந்திருக்கும் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், எல் என்பது ஒவ்வொரு முதல் சொற்களை வைத்துக்கொண்டு LGBTQ என்று வச்சுக்கிறார்கள். லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ற சொற்களை வைத்துக்கொண்டு, அதாவது இந்த ஈரான், எகிப்தோ இல்லை மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் அநேகமானவை இந்த ஓரின சேர்க்கைக்கு எதிரானவை. அங்கே சட்டங்கள் இறுக்கமாக இருக்கின்றன. அவ்வாறான நாடுகள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டிலே ஒரு அரசியலாக இந்த LGBTQ-னுடைய விழாவையும் சேர்த்து, அதிலும் ஏதோ இந்த ரெயின்போ என்று சொல்லப்படுகின்ற ஏதோ ஒளிப்பாய்ச்சுதல் ஒரு விழாவும் கூட நடைபெற இருப்பதாகவும் அதனை ஈரான் கடுமையாக எதிர்த்திருக்கிறது, அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக அல்லவா இருக்கிறது அமெரிக்காவினுடைய. உண்மைதான். அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் தங்களை விட ஏனைய இனத்தவர்களையும், ஏனைய மதத்தினரையும், ஏனைய இன மக்களையும் கேவலப்படுத்துவது அல்லது அவர்களை ப்ரொவகேட் பண்ணுவது என்று சொல்லி இந்த நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சில சமயங்களில் இப்ப இந்த தடைகள் இருந்தாலும் அதை மதிப்பதோ, அவர்கள சமூக அல்லது அவர்கள கலாச்சாரங்களுக்கு மரியாதை கொடுப்பதோ மதிப்பதோ இல்லை. ஏன் நீங்கள் லெபனானில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட இஸ்ரேல் தாக்கி அளித்ததில் பெரும்பாலானவை அவர்கள புராண தொல்லியல் இடங்களைத்தான் தாக்கி அளித்தார்கள். ஒரு இனத்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்து விடும் என்பது அவர்கள தத்துவம். எனவேதான் இந்த நிகழ்வில் கூட அவர்களை வெறுப்பேற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒன்றுதான் இந்த நீங்கள் கூறியது போல இந்த நடவடிக்கை. இது காலங்காலம் இதைத்தான் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இதுதானா உலகத்தின் நாகரிகம் என்று கூறுகிறார்கள். அது இல்லாதவர்களை காட்டு மிராண்டிகள் என்று கருதுகிறார்கள். ஆனால் அதை செய்பவர்கள் தான் உலகத்திலேயே ஏதோ நாகரிகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். முழுக்க இவர்கள் செய்வது எல்லாம் என்னென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முழுக்க ஏனைய நாடுகளையும் ஏனைய இனங்களையும் அழிப்பதற்கான முன்முயற்சிகள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்று ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இந்த ICC என்ற இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து 3வது நாடாக நைஜர் வெளியேறி இருக்கின்றது. அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நவகாலனித்துவ சார்பு நிலை கொண்டிருப்பது இந்த ICC நவகாலனித்துவ சார்பு நிலையில் தான் அது இயங்கி வருகிறது என்று சொல்லியும், அவர்கள் அமைதி மற்றும் நீதியை விரும்பும் மக்களிடம் இந்த நீதிமன்றம் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தாலும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றதை காரணம் காட்டித்தான் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அதற்கு முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நீதிமன்றத்தில் இருந்து புருண்டி வெளியேறி இருந்தது 2017ஆம் ஆண்டு.
அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் அதிலிருந்து வெளியேறி இருந்தது. இப்போது நைஜர் வெளியேறி இருக்கு. இந்த அமைப்புகள், இந்த நிறுவனங்கள் எல்லாம் மேற்குலகம் சார்ந்ததும், அவர்கள் செய்வதை ஒரு ஜனநாயகமாகவும், அவர்கள் செய்வதுதான் நல்லது போன்றது சித்தரிப்பதற்காக உருவாக்கப்பட்டவையே தவிர, இது ஏனைய நாடுகளுக்கு ஒரு நன்மை பயக்குமானவையாக இல்லை. இப்போது இந்த அதாவது இந்த உலகக்கோப்பை விளையாட்டை கூட அமெரிக்கா அரசியல் மயப்படுத்தித்தான் இருந்தது. விசாவை கொடுத்து தடுத்தது அவர்களுக்கு. ஏன் ரஷ்யாவின் கொடியில் விளையாட முடியாது என்று கூட வைத்திருந்தார். நல்லது. இப்பொழுது ஒரு காலையிலே ஒரு செய்தி இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள news.com.au வந்திருக்கிறது. ஈரானுடைய செல்வாக்கு மிக்க ஆயுத குழுவினால் ஆஸ்திரேலிய மண்ணிலே தாக்குதல் ஒன்று நடைபெற இருப்பதாகவும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஈரான் வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரியும், ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்கிறது, ஹவுதிகளுக்கு உதவி செய்கிறது, தன்னோடு அருகில் உள்ள, அதாவது குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு தங்களுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான அந்த அமைப்புகளுக்கு உதவி செய்வது உண்மை. இவ்வாறு நாடு கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை ஒரு ஐசிஸ் செய்வது போலத்தான் அதை வர்ணிக்கிறார்கள். செய்கின்ற பழக்கம் ஈரானிடம் இருந்ததா, இருக்கிறதா? இதுவரையில் ஈரான் வெளிநாடுகளில் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தியதற்கான சான்றுகள் இல்லை. ISIS நடத்தியது. ஆனால் ISIS நடத்தியதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ISIS-ஐ உருவாக்கியவர்கள் யார் என்று பார்த்தால் மேற்குலகம். ISIS உருவாகியது, தாக்குதல் நடத்தியது. ஆனால் இதுவரையில் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தவில்லை. ஏனைய இடங்களில் தான் நடத்துகிறார்கள் என்னும் போது அவர்கள் யாருக்காக, என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்று தெரியும். ஒவ்வொரு தேசத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள், ஆசிய நாடுகளில் தான் அவர் அந்த ISIS என்ற நடவடிக்கைகள் இருந்தன. ஏன் ISIS ஒரு பிரதிநிதி தான் இப்போது சிரியாவின் அரசு தலைவராகவும் இருக்கின்றார். முன்னர் அவர் தலைகளை வெட்டியவர் தான் இன்று அவ்வாறு இருக்கின்றார். மேற்குலகம் தாங்கள் நினைக்கும் போது தங்களுக்கு தேவை என்றால் அவர் பயங்கரவாதி இல்லை, தேசியவாதி. தேவை இல்லை என்று சொன்னால் பயங்கரவாதி. பயங்கரவாதம், இந்த அணுகுண்டு, அணு ஆயுதங்கள், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், இதெல்லாம் அவர்கள் தங்கள நலன்களுக்காக பயன்படுத்துகின்ற வாசகங்களை தவிர அதுல வேறொன்றும் இல்லை. இப்ப ஈரான் மீதான உலகத்தில ஒரு கரை பூசுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பிரச்சார நடவடிக்கை தான் இது. குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்தாக இருக்க முடியும் அல்லவா? உண்மைதான். சரி, நல்லது. இப்பொழுது முக்கியமான ஒரு உலக சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை நாங்கள் நேரில் சொல்லியாக வேண்டும். வெனிசுலாவிலே ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக முதலிலே 1 லட்சம் பேர் வரையில் இறந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். தற்பொழுது 10,000க்கு மேல் 1 லட்சம் வரையில் இறந்திருக்க முடியும் என்றும், 2 அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. இது பற்றின மேலதிக தகவல்களை வழங்க முடியுமா? இந்த புதன்கிழமை நினைக்கிறேன் அங்கத்தை நேரம் 3 மணி அளவில் வெனிசுலாவில் அடுத்தடுத்து, அதாவது இந்த இரட்டை நிலநடுக்கம் என்று கூறுவார்கள். முதலாவது நிலநடுக்கம் 7.2 ரெக்டராகவும், 2வது 7.5 இருந்தது. இதில் முதலில் கூறினார்கள் 32 பேர் இறந்தார்கள். இப்போது கூறியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் 188 பேர் இறந்திருக்கிறார்கள், 1500 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பெருமளவான கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. நீர் குழாய்கள் எல்லாம் வெடித்து நீர் எல்லா இடமும் பரவி கொண்டிருக்கின்றது. கேஸ் லைனும் வெடித்ததால் பல இடங்களில் தீ பரவி இருக்கின்றது என்று. ஆனால் உயிரிழப்புகள், இப்ப அமெரிக்காவின் தகவல்களின் அடிப்படையில் உயிரிழப்புகள் 10,000 1 லட்சம் வரையிலும் ஏற்படலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரே நாளில் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப கொஞ்ச நாட்களாக இந்த பூமி அதிர்வுகள் அடிக்கடி எல்லா நாடுகளிலும் வந்து கொண்டே இருக்கின்றது. பூமி எல்லா இடமும் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் கலிபோர்னியாவில் கிட்டத்தட்ட முதலில் 5.6 ரெக்டர் அளவுள்ள ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. அது ஏற்பட்ட ஒரு 7 மணி நேரத்தில் வெனிசுலாவில் இரட்டை நிலநடுக்கங்கள் நிகழ்ந்தன. முதலாவது 7.2 ரெக்டர், அதைத் தொடர்ந்து ஒரு 39 செகண்ட்களில் 2வது நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது.
இறுதியாக இந்த வெனிசுலாவில் ஏற்பட்ட இந்த இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு ஒரு 25 நிமிடங்களில் ஜப்பானின் குஜி தீவு கடற்கரை பகுதியில் 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப உலகம் முழுவதும் இத்தகைய அதிர்வுகள் இப்போது அண்மை காலமாக அதிகரித்து வருவது மற்றது இது ஒரு அரிதான நிலநடுக்கம் என்று கூறுகிறார்கள். அதாவது சமீபத்திய பூமியியல் தீவிர பூமியில் சமீப நாட்களாக ஒரு தீவிர நிலநடுக்கம் நடுக்கங்கள் பதிவாகி இருப்பதாகவும் பசிபிக் நெருப்பு வளையம் என்று சொல்ற பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்றது அந்த நிலத்தட்டு பகுதியில் மிதமான மற்றும் அதி தீவிரத்தன்மை கொண்ட குறைந்தது 5 நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த வெனிசுலாவில் இப்போது இந்த நிலநடுக்கங்கள் பதிவாகி இருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. ஆனால் அங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆடம்பர விடுதிகள் கூட 7 மாடி விடுதிகள் அப்படியே தகர்ந்து போயிருக்கின்றன. பெருமளவான சேதம். இந்த சேதத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட $20 பில்லியன் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா அங்கேயும் நிறைய மாறி மாறி தாக்குகிறார்கள். குறிப்பாக இந்த எண்ணெய் வயல்கள் அல்லது எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்துவதாக தகவல் வருகிறது. அதை பற்றின ஒரு தகவலை வழங்க முடியுமா? உக்ரைனை பொறுத்தவரையில் அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இப்போது தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த ஈரான் போர் கொஞ்சம் அமைதியான நேரத்தில் இதற்கு நேட்டோ தான் பின்னணியில் நிற்கின்றது. கிரைமியா பகுதியில் பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அங்கிருக்கின்ற அரைவாசிக்கு மேற்பட்ட மக்களுக்கு மின்சாரம் இல்லை என்று கூறுகிறார்கள். கிரைமியா பாலத்தில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த நேட்டோவின் E-3A சென்ட்ரி என்ற விமானம் இந்த விமானத்தை ஈரான் சவுதி அரேபியாவில் வைத்து அளித்திருந்தது. இந்த விமானம் ஏவுகணைகளை ட்ரோன்கள் நடமாட்டங்களை கண்காணிக்கக்கூடிய விமானம். இந்த விமானம் இந்த கிரைமியா பகுதியில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்ப நேட்டோ தான் தகவல்களை எடுத்து கொடுக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் கிட்டத்தட்ட 150 பெட்ரோல் ஸ்டேஷன்களை தகர்த்திருக்கிறது உக்ரைனில். அது மட்டுமல்லாது உக்ரைனில் பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றது வேர் ஹவுஸ்கள் என்று சொல்லி ரஷ்யாவும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. அதே சமயம் இந்த போருக்கு ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட் உங்களுக்கு தெரியும். கடந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருந்தோம். ரஷ்யா ஒரு நாளைக்கு 3.6 மில்லியன் பரல்களை ஏற்றுமதி செய்தது ஒரு நாளைக்கு. இப்போது 5 மில்லியன் பரல்களை ஏற்றுமதி செய்யும். அதை தடுப்பதற்காக இந்த ஷடோ ஃபிளீட்டை கைப்பற்றுவதற்காக இன்று பிரான்ஸ் இந்த ரஷ்யாவின் டெலிவர் என்கிற கப்பலை சிசிலி கடற்பகுதியில் வைத்து கைப்பற்றி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இதன் நடவடிக்கை என்னன்னு சொன்னால் நேட்டோ அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறது. நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.